வீடியோவில் ஜான் டன் எழுதின ஃப்ளீ அப்படிங்கிற போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜான் டனை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஜான் டன் அப்படிங்கிறவர் ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் பிறந்தவர். இவருக்கு ஒரு 4 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும்போதே அவரோட அப்பா இறந்துடுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா ஒரு வெல்த்தியான ஒரு மேன் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி கேத்தலிக் ரிலீஜியனை சேர்த்தது. இவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இவருக்கு 11 இயர்ஸ் இருக்கும்போதே என்ரோல் பண்ணியிருக்காரு. அங்கே 3 இயர்ஸ் பண்ணிவிட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் 3 இயர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காரு. இவரோட டிகிரிஸ்லாம் வாங்காமையே அவர் என்ன ஆயிருக்காருன்னா, யூனிவர்சிட்டி விட்டு வெளியே வந்துறாரு. அப்புறம் லா இவர் படிச்சிருக்காரு. 2 புக்ஸ் இவர் எழுதியிருக்காரு. இவருக்கு 21 ஏஜ் இருக்கும்போதே சட்டையர்ஸ் அண்ட் சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இவரோட பிரதரோட டெத்து இவரை பயங்கரமாக ஷூக் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர் தாமஸ் ஈகர்டன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு. இவரோட மேரேஜ் லைஃப் பார்த்துட்டோன்னா, ஆனி மோர் அப்படிங்கிறவங்க லேடி ஈகர்டனோட நீஸ். அவங்களோட ஜான் டன் என்ன பண்ணியிருப்பாருனா, எலோப்பாய் மேரேஜ் பண்ணியிருப்பார். தாமஸ் ஈகர்டன் இப்படி அவங்க செஞ்சதுனால இவரை ஜெயிலில் ஒரு ஃபியூ வீக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனியோட ஃபாதரும் அவங்களோட மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனி 12 சில்ட்ரன் பர்த் கொடுக்குறாங்க. ஸோ ஆனி அவங்களோட லாஸ்ட் சைல்டுக்கு பர்த் கொடுக்கும்போது அவங்க இறந்துடுறாங்க. இவரோட லிட்டரி கரியர் பார்த்துட்டோன்னா, இவரை டீன் ஆஃப் செயின்ட் பால்ஸ் கெத்தட்ரல் அப்படின்னு இருந்திருக்காரு. அதோட இவர் டிவோஷன்ஸ் அப்பான் எமர்ஜென்ட் அக்கேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்கார். இன்னொன்று என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக இவர் அவரோட டெத் எப்படி இருக்கணும், அந்த ஃபியூனரல் சர்வீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவரோட ஒர்க் எழுதியிருக்கார். டெத்ஸ் டியூயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ஒர்க் மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. கோ அண்ட் கேட்ச் எ ஃபாலிங் ஸ்டார், குட் மேரோ, அப்புறம் பேட்டர் மை ஹார்ட், டிவோஷன்ஸ் அப்பான் எமர்ஜென்ட் அக்கேஷன்ஸ், டெத் நாட் பி ப்ரவுட், கனனைசேஷன், அந்த மாதிரி நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளீ அப்படிங்கிற போம் பற்றி பார்ப்போம். அப்படின்ற போமில் டோட்டலாக 3 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜான் டன் அண்ட் அவரோட பிலவுட் இருக்காங்க. அந்த டைமில் ஃப்ளீ அப்படின்னா ஒரு இன்செக்ட். அந்த இன்செக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஜான் டன்னை சக் பண்ணுது. ஜான் டன்னோட பிளட்டை சக் பண்ணுது, அதாவது கடிக்குது. பிளட்டை அவரோட உடம்புலேருந்து எடுக்குது. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் எகைன் அவர் சக் பண்ணதுக்கப்புறம் அவரோட பிலவுட லவ்வரை என்ன பண்ணுதுன்னா சக் பண்ணுது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஜான் டன் நீ ஃபிசிக்கலாக இன்டிமேட் ஆகு அப்படின்னு சொல்லி அவர் அவரோட பிலவுட் கேட்டிருப்பார். பட் அவங்க அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ அவர் என்ன கேட்பார் அப்படின்னா, இப்போ என்னோட பிளட் அது சக் பண்ணிச்சு அண்ட் எகைன் உன்னோட பிளட் இப்போ சக் பண்ணிச்சு. இப்போ இது மிக்ஸ் ஆகி இது லாஸ் ஆஃப் விர்ஜினிட்டி ஆகாதா, விர்ஜினிட்டி லூஸ் ஆகாதா, இது ஒரு சின் கமிட் பண்ண மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அவர் கேட்டிருப்பார். செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இது சக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிலவுட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை கில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமை நீ அதை கில் பண்ணாத. ஏன் அப்படின்னா, அதோட பாடியில் இப்போ நம்ம 2 பேர்த்தோட பிளட் இருக்குது. இப்போ இஃப் யூ கில் தட் இன்செக்ட், அது நம்ம 2 பேர்த்தையுமே கொல்கிற மாதிரி. அதனால் யூ ஷுடன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டான்ஸால் இருக்கும். தேர்ட் ஸ்டான்ஸால் பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த ஃப்ளீ, அந்த குட்டியான ஒரு இன்செக்ட் உன்னோட பிளட்டை எடுத்தது உனக்கு ஹர்ட் ஆகுதா, ஏன் நீ அப்படி இல்லை, அது ஹர்ட் ஆகலைன்னா நீ ஏன் அதை கில் பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்றாங்க. அதே மாதிரி இது குட்டியான ஒரு இன்செக்டாக இருந்தாலும் இதுக்கிட்டேருந்து நீ சில லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம பயப்படக்கூடாது. ஃபியராக இருந்தோம்னா அதெல்லாம் ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஈவன் அகைன் இவர் சொல்லியிருப்பார், நீ என்ன பண்ண, கெட் இன்டிமேட் வித் மீ, இது ஹர்ட் ஆகாது. எப்படி அந்த ஃப்ளீ அந்த பிளட் சக் பண்ணும்போது லிட்டில் ஹர்ட்டாக இருந்துச்சோ, குட்டியான ஒரு ஹர்ட், பெயின்லெஸ் ஹர்ட்டிங்காக இருந்துச்சோ, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் யூ ஜஸ்ட் ப்ளீஸ் கெட் இன்டிமேட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்ட் ஸ்டான்ஸால் கேட்டிருப்பார். ஸோ இந்த போமோட அனாலிசிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃப்ளீக்கு அந்த அவரோட லவ்வரோட பாடி எப்படி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியுது, எந்த ஒரு பெர்மிஷனுமே அவங்ககிட்ட கேட்காம அது போய் டச் பண்ண முடியுது, அவங்களோட பிளட்டு சக் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. பட் ஈவன் தோ ஐ ஆம் அ ஹியூமன், ஐ ஆம் ஹர் லவ்வர், என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளீ அப்படிங்கிறது
அது ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் யூனியன் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஃபிசிக்கல் லவ், இங்கே இது மெட்டாஃபிசிக்கல் போமாக இருந்தாலும் த்ரூ ஃபிசிக்கல் லவ் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்பிரிச்சுவல் லவ் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த போம் முடிச்சிருப்பார். தேங்க்யூ.